ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்த வருடத்தோட கடைசி சூரிய கிரகணம் நாளைக்கு நிகழப்போகுது. எந்த நேரத்தில் நிகழப்போகுது, கர்ப்பிணிகள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, கிரகணம் முடிந்த பிறகு கர்ப்பிணிகள் என்ன செய்யணும், குளிக்கணுமா இல்லை வீடெல்லாம் துடைக்கணுமா, இப்படி நிறைய இது டவுட் இருக்கும். கிரகணம் நிகழும் பொழுது தண்ணீர் குடிக்கலாமா, டிவி பார்க்கலாமா, தூங்கலாமா, கிரகணம் முடிந்த உடனே குளிக்கணுமா, இப்படி நிறைய டவுட் இருக்கும். கர்ப்பிணிகள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போட்ட யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதாவது 2ஆம் தேதி 2/10/2024 நாளைக்கு கிரகணம் நைட்டு வந்து நிகழப்போகுது. எந்த நேரத்தில் நிகழப்போகுதுன்னா 9:13க்கு இந்த கிரகணம் நிகழப்போகுது. அதில் இருந்து அதிகாலை 3:17 வரைக்கும் இந்த கிரகணம் வந்து அது நிறைவுபடுது. இந்த கிரகணம் அதாவது நைட்டு 9 மணிக்கே இந்த கிரகணம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டதுனால கர்ப்பிணிகள் சாப்பிடலாமா, தண்ணீர் குடிக்கலாமா, டிவி பார்க்கலாமா, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக தண்ணீர் குடிக்கலாம், டிவி பார்க்கலாம், சாப்பிடலாம். ரொம்ப அசைவ உணவுகளை மட்டும் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. இது இரவு நேரம் மட்டும் இல்லாமல் நார்மலாகவே இரவு நேரத்தில் கர்ப்பிணிகள் வந்து அசைவ உணவுகளை வந்து தவிர்த்து கொள்ளணும். ரொம்ப ஹெவியான உணவுகளையும் வந்து சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி கிரகண நேரத்தில் வந்து நீங்கள் தாராளமாக தூங்கலாம். நிறைய பேர் தூங்காமல் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. டேப்லெட் சாப்பிடலான்னு ஒரு சிலர்லாம் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். எல்லாமே நம்ம பண்ணலாம். இதுதான் வெளியே லாங் ட்ராவல் வந்து நம்ம பண்ணக்கூடாது. அதுவும் ப்ரெக்னன்சி டைமில் நார்மலாகவே பண்ணக்கூடாது. இப்போன்னு கிடையாது. அப்போ அந்த கிரகண நேரத்தில் என்ன செய்யக்கூடாதுன்னு நம்ம பார்த்தோம்னா, லாங் ட்ராவல் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நம்ம வெளியில் இந்த கிரகண நேரத்தில் இரவு 9 மணிக்கு மேலே வெளியில் போகிறத மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க. ஹாஸ்பிட்டல் போகலாம், குழந்தை வந்து பிறக்கலாம். நீங்கள் ஒரு சிலர் நைட்டு குளிச்சுட்டு தூங்குவாங்க. அதெல்லாம் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். வெளியில் ரெஸ்ட் ரூம் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணாமல் இருக்காதீங்க அடக்கி வச்சுக்கிட்டு. அதே மாதிரி கிரகணம் உங்களுக்கு முடிந்த பிறகு வீடெல்லாம் துடைக்கணுமா, நார்மலாக ஒரு சிலர்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. குளிச்சுட்டு தான் நம்ம சாப்பிடணுமா, அப்படிலாம் எதுவும் கிடையாது. அப்படியெல்லாம் செஞ்சால் இன்னுமே ரொம்பவே நல்லது. இந்த கிரகணம் வந்து நம்மளுக்கு அதிகாலை 3:17க்கு இந்த கிரகணம் முடிகிறதுனால அடுத்த நாள் நீங்கள் நார்மலாக காலையில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு சாப்பிட்டாலே போதுமானது. வீடெல்லாம் உங்களுக்கு துடைக்க முடிஞ்சதுன்னா துடைக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனால் உங்களால் முடியலாட்ட இது பண்ணணும், கண்டிப்பாக இதை பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. ஸோ கர்ப்பிணிகள் வந்து இதுக்காக பயந்துக்கிட்டு இருக்கணும்னு கிடையாது. நீங்கள் தூங்கும் பொழுதோ அல்லது கிரகணம் நடக்கும் பொழுதோ உங்கள் கையில் வந்து தர்பை புல்லோ அல்லது துளசியோ அல்லது வேப்பிலையோ கையில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு சிலருக்கு ரொம்ப பயமாக இருந்தால் இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மற்றபடி எந்த இதுவும் கிடையாது. கர்ப்பிணிகள் வந்து பயப்படணும்னு அவசியமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.